தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. நம்ம தமிழகத்தை ஆண்ட முதலமைச்சர்கள் வரிசையில தனக்குன்னு ஒரு தனி இடம் பிடித்தவர் தான் கர்ம வீரர் காமராஜர். அவருடைய எளிமை, நிர்வாகத்திறன், மக்களை அணுகும் விதம் அப்படின்னு அவருடைய இந்த மாதிரியான குணங்களால இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட நெஞ்சங்கள்ல வச்சு போற்றப்படுகிறாரு. தமிழகத்தோட ஒரு மிகச்சிறந்த முதலமைச்சர் அப்படின்னு பலராலும் அறியப்படும் சிறப்பு கொண்டவர். கல்வி என்ற ஒற்றை சொல்லை தமிழகம் முழுக்க உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் கொண்டு செல்ல வழிவகுத்ததால இவர் கல்வி கண் திறந்த காமராஜர்னு அன்போட அழைக்கப்படுறாரு. தன்னோட வாழ்க்கை முழுக்க தன்னலம் பாராது நாட்டு மக்கள் முன்னேறுவதற்கு என்ன வழியோ அதனை தொடர்ந்து செய்து வந்ததால தென்னாட்டு காந்தி அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. பெருந்தலைவர் அப்படின்னும் கிங் மேக்கர் அப்படின்னு போற்றப்படும் அவரது எளிமையான வாழ்க்கை, தூய்மையான அரசியல் வரலாறு இப்போ விரிவா பார்க்கலாம். விருதுநகர்ல குமாரசாமி நாடார், சிவகாமி அம்மாள் தம்பதிகளுக்கு கடந்த 1903 ஆண்டு ஜூலை மாதம் 15 பிறந்த காமராஜர் 6 வயது சிறுவனா இருக்கும் போதே தந்தையை இழந்தாரு. காமாட்சி என்னும் குலதெய்வத்தோட பெயரை கொண்டு அவருக்கு காமராஜர் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டது. அவருடைய தாய் அவரை செல்லமா ராசா அப்படின்னு அழைப்பதுண்டு. பிற்காலத்துல இந்த இரு பெயர்களும் சேர்ந்தே காமராஜர் அப்படின்னு வரலாற்றுல நீங்காத இடம் பிடித்த பெயரா மாறியது. ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த காமராஜர் 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போதே பள்ளிக்கு செல்வதை நிறுத்த வேண்டிய நிலைமைக்கு ஆளானாரு. ஆனாலுமே பல்கலைக்கழக படிப்போ பட்டமோ பெறாத போதிலையும் தனிப்பட்ட முறையில ஏராளமான நூல்களை படித்து உலக அறிவை வளர்த்து கொண்டாரு. இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் மகாத்மா காந்தி ஆகியோருடைய செயல்பாடுகள் சிறு வயதுல இருந்தே காமராஜரோட வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதன் காரணமாகவே ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுக்கும் ஆர்வலரா காமராஜர் இருந்தாரு. ஜாலியன் வாலாபாக் படுகொலையால சுதந்திர போராட்டத்துல சேர அவரு தூண்டப்பட்டாரு. தன்னுடைய மாமாவான கருப்பையா நாடாரோட துணிக்கடையில வேலை செய்து கொண்டிருக்கும் போது அரசியல் பிரச்சாரங்கள் மற்றும் சுதந்திர போராட்ட பேச்சுக்களை கேட்கறதுல காமராஜர் ஆர்வமா இருந்தாரு. அப்போது வரதராசலூர் நாயுடு, சத்தியமூர்த்தி மற்றும் திருவிக ஆகிய தேச பெருந்தலைவர்களோட அரசியல் பேச்சை கேட்டு அவர்கள் மீது கொண்ட பற்று காரணமா சுதந்திர போராட்டத்துல ஈடுபட தொடங்கினாரு காமராஜர். 1920ஆம் ஆண்டு காமராஜர் தன்னோட 16 வயசுலயே காங்கிரஸ் கட்சியில தன்னை இணைத்து கொண்டு சுதந்திர போராட்டத்துல மிக தீவிரமா ஈடுபட்டாரு. இதனால அவரு பல முறை சிறைக்கும் போனாரு. உப்பு சத்தியாகிரக போராட்டத்துல அவரு பங்கேற்றதால சிறை தண்டனையை அனுபவித்தாரு. ஆனாலும் அதனை கண்டு அஞ்சாமல் தொடர்ந்து சுதந்திர போராட்டங்கள்ல பங்கேற்றாரு. காங்கிரஸ் கட்சிக்காக கொடி கட்டுறது, துண்டு பிரச்சாரங்களை விநியோகிப்பது போன்ற இவருடைய ஆர்வத்தை பார்த்த காங்கிரஸ் கட்சியினர் மூத்த நிர்வாகிகள் அவருக்கு கட்சியில ஒரு முக்கிய பொறுப்பையும் வழங்கினாங்க. அந்த காலகட்டங்கள்ல காமராஜர் வேலைக்கு போகாமலும் வீட்டிலேயே தங்காமலும் கட்சி பணிகள்ல தொடர்ந்து ஈடுபாடு காட்டியதால அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விடுமோ அப்படின்னு அவங்க அம்மா நினைச்சு அவரை கேரள மாநிலத்துல உள்ள திருபுவனத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம காமராஜருக்கு ஒரு திருமணம் செய்து வைத்தால் அவரு வீட்லயே இருப்பாரு அப்படின்னோ எங்குமே போகமாட்டாருன்னு நினைச்சு அவங்க அம்மா அவருக்கு திருமண ஏற்பாடும் முயற்சிகளும் நடத்தினாங்க. ஆனா காமராஜரோ தன்னோட வாழ்க்கையில திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடியோட தவிர்த்து விட்டாரு. 1930ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியோட பொறுப்பாளர்களாக இருந்த ராஜாஜியோட தலைமையில வேதாரண்யத்துல உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்துல கலந்து கொண்ட காமராஜர் ஆங்கிலேயர்களால கைது செய்யப்பட்டு கொல்கத்தாவில உள்ள அலிப்பூர் அப்படின்னு பெயரிடப்பட்ட சிறையில அடைக்கப்பட்டாரு. 1 வருட காலம் வரைக்கும் சிறை தண்டனையை அனுபவித்து பிறகு காமராஜர் விடுதலை செய்யப்பட்டாரு. 1936ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸோட தலைவராக சத்தியமூர்த்தியும் செயலாளராக காமராஜரும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. 1937ஆம் ஆண்டு சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்த காமராஜர் 1940ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றாரு. 1942ஆம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் ஈடுபட்டதற்காக 3 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டாரு. நாட்டு விடுதலைக்காக 9 ஆண்டுகள் காமராஜர் சிறையில பல்வேறு இன்னல்களை அனுபவிச்சிருக்காரு. 1941ஆம் ஆண்டு விருதுநகர் நகராட்சி தலைவராக இருந்த காமராஜர் 1946ஆம் ஆண்டுல சட்டமன்ற உறுப்பினராகவும் 1949ல காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினராகவும் 1952ல நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருந்த ராஜாஜி அன்றைய அரசியல்ல இருந்த பல்வேறு சிக்கல்கள் காரணமா முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக நேர்ந்தது. மேலும் 1953ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல்ல மூத்த அரசியல் தலைவர் சுப்பிரமணியத்தை எதிர்த்து காமராஜர் சட்டசபை தேர்தல்ல போட்டியிட்டாரு. இந்த தேர்தல்ல காமராஜர் வெற்றி பெற்று 1954ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்துல முதலமைச்சரும் ஆனாரு. காமராஜர் பதவி ஏற்றதும் முதல்ல நாட்டுல முன்னேற்றம் மற்றும் நாட்டு மக்களோட வாழ்க்கைக்கான கல்விக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் முன்னுரிமை கொடுத்தாரு.
தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சுப்பிரமணியத்தையும் அவரை ஆதரித்த பக்தவட்சலத்தையும் அமைச்சர் சபையில காமராஜர் சேர்த்து கொண்டாரு. இது பற்றி சிலர் காமராஜர் கிட்ட கேட்டபோது, என்னை எதிர்த்தவர்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏற்கனவே அமைச்சர்களாக பதவி வகித்து அனுபவம் பெற்று இருக்கும் அவர்களோட சேவை நாட்டுக்கு பயன்பட வேண்டாமா அப்படின்னு பதிலளிச்சிருக்காரு. 1957 ஆண்டு நடைபெற்ற 2வது சட்டமன்ற தேர்தல்ல சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில 2வது முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு காமராஜர். பின்னர் 1962 ஆண்டு நடைபெற்ற தேர்தலையும் அவர் வெற்றி பெற்று தொடர்ந்து 3வது முறையா முதலமைச்சராக பொறுப்பேற்றாரு. 1954 முதல் 1963 வரை 3 முறை முதலமைச்சராக இருந்த காமராஜர் பள்ளிகள்ல இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாரு. அனைவருக்கும் 11ஆம் வகுப்பு வரை இலவச கல்வியையும் கொடுத்தாரு. மூடப்பட்டு கிடந்த 6000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களையும் திறந்து மேலும் 17,000 புதிய பள்ளிக்கூடங்களை திறக்க வைத்தாரு. இதனால இவரை மக்கள் அனைவரும் கல்வி கண் காமராஜர் அப்படின்னு அழைக்கிறாங்க. காமராஜரோட ஆட்சி தமிழகத்துல பொற்கால ஆட்சி அப்படிங்கிறதுக்கு மற்றொரு பெரிய அடையாளமாக அவருடைய ஆட்சி காலத்துல தமிழகத்துல எண்ணற்ற அணைகள் கட்டப்பட்டது. அதுல முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா பவானி திட்டம், மணிமுத்தாறு, மேட்டூர் கால்வாய் திட்டம், வைகை அணை திட்டம், ஆழியாறு பாசன திட்டம், காவிரி டெல்டா வடிகால் வாரிய திட்டம், ஆழியார் பரம்பிக்குளம் போன்ற பல்வேறு திட்டங்கள் மூலமா அணைகளை கட்டினாரு. உலகத்திலேயே முதல் முறையா குடிநீருக்காக பாலம் கட்டியவர் காமராஜராக தான் இருக்க முடியும். கன்னியாகுமரி மாவட்டத்துல மாத்தூர் பகுதியில அனைத்து மலை கிராமங்கள்லயும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய தொட்டி பாலம் ஒன்றை காமராஜர் கட்டி கொடுத்தாரு. அது மலைப்பகுதி அப்படிங்கிறதுனால குழாய் வழியா தண்ணீர் கொண்டு செல்ல முடியாது அப்படின்னு உணர்ந்த அவரு இதற்காக கொஞ்சம் மாற்றி யோசித்தாரு. ஒரு மலையில இருந்து மற்றொரு மலைப்பகுதியில இருக்கும் கிராம மக்களுக்கு குடிநீர் செல்வதற்காக 2 மலைகளுக்கும் இடையே ஒரு பிரம்மாண்டமான கால்வாயை கட்டினாரு. அதன் மூலமா குடிநீரும் கொண்டு செல்லப்பட்டது. இதுதான் இன்னைக்கு வரைக்குமே உலகத்தோட மிகப்பெரிய தொட்டி பாலமா அமைஞ்சிருக்கு. மேலும் தமிழகத்தோட பல பகுதிகளில் எண்ணற்ற தொழிற்சாலைகள் மற்றும் உருக்கு ஆலைகள், இரும்பு பெட்டி ஆலைகள் ஆகியவற்றையும் காமராஜர் கொண்டு வந்தாரு. காமராஜரோட ஆட்சி காலத்துல தான் நெய்வேலியில முதல்ல பழுப்பு நிலக்கரி நிறுவனம் தொடங்கப்பட்டது. திருச்சியில பாரத மிகு மின் உற்பத்தி நிறுவனம் செயல்படுத்தப்பட்டது. சென்னையில உள்ள மணலி அப்படிங்கிற சுத்திகரிப்பு நிலையமும் ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியாலேயே தமிழ்நாட்டில தான் முதல் முறையா ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலையும் உருவாக்கப்பட்டது. நீலகிரியில நிலவும் இதமான காலநிலைக்கு அங்கு ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம் அப்படின்னு சொல்லப்படுற புகைப்பட சுருள் தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டதோ காமராஜர் ஆட்சி காலத்துல தான் ஆரம்பிக்கப்பட்டது. மேலும் மருத்துவ பணிக்கான கிண்டியில அரசு மருத்துவமனை சோதனை கருவிகளை தயாரிக்கும் தொழிற்சாலையும் தொடங்கப்பட்டது. மேட்டூர்ல காகித தொழிற்சாலை, பெரம்பூர்ல ரயில் பெட்டி தொழிற்சாலை, திருச்சியில BHEL அப்படின்னு சொல்லப்படுற பாரத் ஹெவி எலக்ட்ரிக்ஸ், கல்பாக்கத்துல உள்ள அணுமின் நிலையம் அப்படின்னு காமராஜர் ஆட்சி காலத்துல தொடங்கப்பட்ட தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்கள்னு சொல்லிக்கொண்டே போகலாம். காமராஜர் காலத்துல விவசாயிகளுக்கு உதவும் வகையில பல்லாயிரக்கணக்கான பம்பு செட்டுகள் மற்றும் விவசாயத்துக்கான மின்சாரம் வழங்கப்பட்டது. முதலமைச்சர் பதவியை சேவை செய்வதற்கான வாய்ப்பாகவே காமராஜர் கருதினாரு. மக்கள் சேவையில முழு நேரமும் ஈடுபடுவதற்காக தன்னோட பதவியை துறக்கவும் அவரு தயங்கினதில்ல. ஏழை எளிய மக்களை வாழ வைக்கணும் அப்படிங்கிற லட்சிய பிடிப்போட பாடுபட்டு இந்தியாவுல நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு தனி பெருமையை தேடி தந்தவர் தான் கர்ம வீரர் காமராஜர். அவரோட ஆட்சி காலத்துல தமிழகம் கல்வி வளர்ச்சியிலையும் மிக பெரும் முன்னேற்றம் நடந்தது. மத்திய உணவு திட்டம், சாதி பாகுபாட்டை நிவர்த்தி செய்வதற்கான முயற்சிகள் மற்றும் கிராம மக்களுக்கு நீர்ப்பாசனம் மற்றும் மின்சார வசதிகளை வழங்குறது போன்ற சிறப்புமிக்க திட்டங்கள் மூலமா நாட்டு மக்கள் மனங்கள்ல நீங்காத இடத்தை பிடித்தார். 1940 முதல் 1954 ஆண்டு வரை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் 1963 அகில இந்திய காங்கிரஸ் கட்சியோட தலைவராகவும் அவர் பொறுப்பு வகித்தாரு. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு மறைந்த போது இந்தியாவுடைய தலைவிதியை நிர்ணயிக்கும் தனி பெருந்தலைவராக காமராஜர் செயல்பட்டாரு. இந்தியா சீனா போருக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு முக்கிய பங்காற்றிய காமராஜர் இருமுறை பிரதமர் பதவியை ஏத்துக்க மறுத்துட்டாரு. தன்னோட அரசியல் சாணக்கியத்தால இந்தியாவோட பிரதமரை இருமுறை தேர்ந்தெடுக்கிறதுல முக்கிய பங்கு வகித்த காமராஜர் கிங் மேக்கர் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் எல்லாராலையும் அழைக்கப்படுறாரு. 1967 ஆண்டு வரைக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த காமராஜர் 1969 மற்றும் 1971 ஆண்டுகள்ல நாடாளுமன்ற உறுப்பினரா பொறுப்பு வகித்தாரு. 1969 ஆண்டு காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டதால பல ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சிக்காக அயராத உழைத்த காமராஜர் அந்த கட்சியிலிருந்து வெளியேறினாரு. ஆனாலும் அதற்கு பிறகு, அதாவது கடந்த 1975 ஆண்டு தன்னோட நிறுவன காங்கிரஸ் கட்சிய இந்திய தேசிய காங்கிரஸோட இணைத்தாரு. தன்னோட முழு நேரத்தையும் நாட்டு பணிக்கு அர்ப்பணித்ததற்காக கடைசி வரைக்கும் அவர் திருமணம் செய்து கொள்ளாமலேயே இருந்துட்டாரு.
ஒரு எளிய தொண்டனாக அரசியல் வாழ்க்கையை தொடங்கி உண்மையான உழைப்பால அடக்கமான எளிய வாழ்க்கையால உயர்ந்த பதவிகளை பெற்று வரலாற்று புகழ அடைந்தாரு. காமராஜருக்கு ஏற்கனவே உயர் இரத்த அழுத்தமும் சர்க்கரை நோயும் இருந்த நிலையில 1975 ஜூன் மாதத்திற்கு பிறகு உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா மோசமாக தொடங்கியது. மகாத்மா காந்தியடிகளோட பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் நாள்ல இந்தியால நெருக்கடி நிலையில அமல்ல இருந்த 1975 காமராஜர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போனாரு. பல்வேறு பெருமைகளுக்கு உரிய பெருந்தலைவர் காமராஜரோட விருதுநகர் வீடு நினைவு இல்லமா மாற்றப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனங்களை கவர்ந்து வருது. இந்த நினைவு இல்லத்துல பெருந்தலைவர் காமராஜர் பயன்படுத்திய பொருட்கள், அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகளை எடுத்து சொல்ற புகைப்படங்கள், அவர் படித்த நூல்கள்னு இது எல்லாமே பாதுகாக்கப்பட்டு வருது. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தினம் அரசு விழாவா ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருது. தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, பெருந்தலைவர், கர்ம வீரர், கல்வி கண் திறந்தவர், கிங் மேக்கர் அப்படின்னு பல சிறப்பு அம்சங்களை பெற்ற காமராஜருக்கு 1972 தாமிர பத்திர விருதும் 1976 நாட்டோட மிக உயர்ந்த பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. மண் காலத்தை தவிர்த்து காமராஜர் ஆட்சி காலம்தான் தமிழகத்துல பொற்காலம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் பலராலையும் சொல்லப்படுது. முதலமைச்சராக இருந்த 9 ஆண்டு காலமும் தனக்குன்னு ஒரு வீட்டை கூட கட்டிக்கொள்ளாத காமராஜர் தன்னோட வாழ்நாள்ல கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலேயே வசித்து வந்தாரு. மேலும் கதர் ஆடை அணிந்து ஆடைகள் அணிவதிலையும் எளிமையா பின்பற்றி வந்தாரு. சாதாரணமான தோற்றத்தோட தன்னலமற்ற வாழ்க்கை வாழ்ந்த காமராஜர் மறைந்து பல ஆண்டுகள் ஆன போதிலையும் அவருடைய பொற்கால ஆட்சி இந்த தலைமுறை வரைக்குமே போற்றப்படுது. வரும் தலைமுறையும் அது வியப்போட பார்க்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை.